ஒரு வழியா ரெசல்மெனியா 41 பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல உங்களோட ஜான் சீனா வந்து கோடி ரோட்ஸ பீட் பண்ணி 17 டைம் வேர்ல்ட் சாம்பியனா உங்களோட ஜான் சீனா ஆயிட்டாரு. அதாவது ரிக் ஃப்ளேரோட அந்த ஒரு ரெக்கார்ட வந்து உங்களோட ஜான் சீனா வந்து முறியடிச்சிட்டாரு. அதாவது நம்முடைய ஜான் சீனா வந்து கோடி ரோட்ஸ வந்து கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வின் பண்ணியிருக்காரு. ஆனாலும் என்னதான் நம்முடைய ஜான் சீனா வந்து ஒரு ஹீல் டர்னா இருந்தாலும், நெறைய சீட்டிங் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு பண்ணாரு. ஆனாலும் நம்மளுடைய ஜான் சீனா வந்து யாரோட உதவியாலுமே நம்மளோட ஜான் சீனா வந்து வெற்றி பெறல. நம்மளுடைய ஜான் சீனா வந்து நம்மளோட கோடி ரோட்ஸ வந்து கிளீனா பீட் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்ல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது எல்லாமே வேற. ஆனா இங்க நடந்தது எல்லாமே வேற. என்னோட பர்சனலா நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, நான் எக்ஸ்போர்ட் பண்ண எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே நடக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான ஒரு விஷயம். அது இல்லாம ரெசல்மேனியாவுல வந்து நம்முடைய டே 1ல நடந்த ரோமன், சிஎம் பங்க் இவங்கக்குள்ள அந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்துச்சுல, அந்த மேட்ச கொஞ்சம் கம்பேர் பண்றப்ப, இந்த மேட்ச் அதாவது கோடி ரோட்ஸ், ஜான் சீனாவோட அந்த ஒரு மேட்ச்ங்கிறது ரொம்ப ரொம்ப வீக்கான மேட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது நம்ம கோடி ரோட்ஸுக்கும், ஜான் சீனாவோட அந்த மேட்ச்ல வந்து நம்முடைய ராக்கோட இன்வால்வ்மென்ட் இருக்கும், நம்முடைய பால் ஹேமனோட இன்வால்வ்மென்ட் இருக்கும், அது இல்லாம நம்முடைய செத் ரோலின்ஸோட இன்வால்வ்மென்ட் இருக்கும். அப்படி மாரி ஏகப்பட்ட எக்ஸ்போர்டேஷன வந்து நம்ம கற்பனை பண்ணி வச்சிருந்தோம். ஆனாலும், இங்க WWE வந்து இந்த இடத்துல வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ளே பண்ணவே இல்ல. இங்கிட்டு வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு உதவுறதுக்கு நம்முடைய ஸ்டோன் கோல்ட் வந்து இருப்பாரு. அதே மாரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வருவாரு, சிஎம் பங்க் வருவாங்க அப்படிங்கிற மாரி இங்கிட்டு ஒரு பக்கம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இங்கிட்டு நம்முடைய ஜான் சீனாக்கு உதவுறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாரி நம்மளோட ஒரு கற்பனை அப்படிங்கிறது ஏகப்பட்ட லெவல்ல இருந்துச்சு. அதாவது நம்மளோட பிரெடிக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனாலும் இதுல ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு இந்த மேட்ச் புக் பண்றப்பவே தெரிஞ்சிருச்சு. கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான் சீனாவோட அந்த மேட்ச்லயே தெரிஞ்சிருச்சு. 100% வந்து நம்முடைய ஜான் சீனா தான் வின் பண்ண போறாரு. ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்ட முறியடிச்சு 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகப் போறாரு அப்படிங்கிறது இதுல வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். ஆனாலும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மேட்ச்ல வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண வருவா, நம்முடைய ஜான் சீனாவுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ண வருவா அப்படிங்கிறத நம்மளால பிரெடிக்ட் பண்ணவே முடியாம இருந்துச்சு. இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற மாரி நினைச்சோம். அதே மாரி ரெசல்மேனியா 40ல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கும், நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கிறப்ப, இங்கிட்டு வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் இருக்கார்னா, நம்முடைய ஸ்டோன் கோல்டா இருக்கட்டும், நம்முடைய அண்டர்டேக்கரா இருக்கட்டும், அது இல்லாம நம்மளுடைய ஜே உசோவா இருக்கட்டும், இங்கிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. இங்கிட்டு ஒரு படையே இருந்துச்சு. நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கு உதவுறதுக்கு. இங்கிட்டு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு ராக்கா இருக்கட்டும், ஜிம்மியா இருக்கட்டும், அது இல்லாம நம்முடைய சோலோ சிக்கா அப்படிங்கிற மாரி இங்கிட்டு ஒரு படையே இருந்துச்சு. அதே மாரி அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த மேட்ச்ல இருக்கும். அதாவது ஜான் சீனாவும், கோடி ரோட்ஸோட இந்த மேட்ச்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனாலும் ஒரு மண்ணையுமே நம்மளோட WWE வந்து இந்த மேட்ச்ல வைக்கல. என்னோட பர்சனலி இந்த மேட்ச் வந்து ஒரு சொதப்பலான ஒரு மேட்ச் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாரி எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இந்த மேட்ச்ல நடக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா, இந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய ஜான் சீனாவ வந்து ஒரு ஹீல் டர்னா மாத்துனது யாரு அப்படின்னு கேட்டா, முழுக்க முழுக்க நம்மளுடைய ராக்கு தான். ஆனா, அந்த ராக்கோட இன்வால்வ்மென்ட்டே இந்த மேட்ச்ல இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதாவது ஒருத்தன வில்லனா ஆக்குனதே ஒருத்தர் தான். ஆனாலும் அந்த வில்லனா ஆக்குனவன அவரு வந்து அந்த இடத்துக்கு வரல அப்படிங்கிறப்ப ஒண்ணும் சொல்ல முடியல. அது இல்லாம நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட் மூலியமா மட்டுமே தான் நம்மளுடைய ஜான் சீனா வந்து இதில வின் பண்ணியிருக்காரு. இதில ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இதுதான். அதாவது வில்லனா இருக்கிறப்ப நம்முடைய ஜான் சீனாவ வந்து வில்லனா மாத்துறப்ப யார் யார் இருந்தா அப்படின்னா, நம்முடைய ராக் இருந்தாரு, டிராவிஸ் ஸ்காட் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. அதே மாரி இப்ப நம்முடைய ராக் அந்த இடத்துல இல்ல. அந்த ஸ்பாட்டுங்கிறதே அவர் நம்முடைய ராக்குக்கு இல்ல. ஆனா சொல்லிக்கிட்டாங்க. அதாவது ராக் வந்து ரெசல்மேனியா 41க்கு வருவாரு. அவருக்கான ஸ்பாட் வந்து நம்ம WWE ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா அங்க எந்த ஒரு மண்ணுமே நடக்கல. நம்மளுடைய ஜான் சீனா வந்து நம்முடைய டிராவிஸ் ஸ்காட்டோட அந்த ஒரு உதவியால இந்த மேட்ச்ல வின் பண்றாரு. அது இல்லாம அந்த சாம்பியன்ஷிப் வந்து அந்த ஒரு பெல்ட்ட வந்து நம்மளுடைய ஜான் சீனா வந்து அத வச்சு நம்முடைய கோடி ரோட்ஸ அட்டாக் பண்ண போறப்ப, அந்த இடத்துல நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து சுதாரிச்சுக்கிட்டாரு. "நீ என்ன அடிக்க போறியா?" அப்படிங்கிறது சுதாரிச்சுக்கிட்டு அந்த பெல்ட்ட வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து வாங்கியிருப்பாரு. வாங்கிட்டு இவரு அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, அந்த இடத்துல வந்து 2 விஷயங்கள் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து கண்ணு முன்னாடி நிக்கும். ஒண்ணு நான் அந்த பெல்ட்ட வச்சு நம்முடைய ஜான் சீனாவ அடிச்சு ஒரு வில்லனா மாறுறது, இல்ல அவன அடிக்காம அவன மன்னிச்சு விட்டு, நம்ம வந்து ஒரு நல்லவனா இருக்கிறது அப்படிங்கிறப்ப, நம்முடைய ஜ கோடி ரோட்ஸ் வந்து நான் நல்லவனாவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி இருந்துட்டாரு. அந்த இடத்துல நம்முடைய ஜான் சீனா வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கு வந்து ஒரு லோ ப்ளோ போட்டு, அந்த மேட்ச வந்து நம்முடைய ஜான் சீனா வந்து ஈஸியா முடிச்சு விட்டாரு. இந்த மேட்ச்ல உங்களுடைய ஜான் சீனா தான் 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகுறாரு. அது இல்லாம ரிக் ஃப்ளேரோட அந்த ஒரு ரெக்கார்டையும் முறியடிக்கிறாரு. இனிமே உங்களோட ஜான் சீனா தான் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தே இல்ல. அது இல்லாம இந்த மேட்ச்ல வந்து ஜான் சீனாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ராக்கா இருக்கட்டும், செத் ரோலின்ஸா இருக்கட்டும், பால் ஹேமனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிற மாரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா கடைசி நிமிஷத்துல
நம்முடைய ஜான்சினாவுக்கு உதவுறதுக்கு யாருமே வரலையே அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இப்போ போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு உதவுறதுக்கு யாருமே வரலையே அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து எழுது. அது இல்லாமல் இவ்வளோ தூரம் நடந்தும் ராக் வந்து எதுக்கு வரல அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் அதில் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது ராக்காக இருக்கட்டும், நம்முடைய சொத்துரன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரே ஒரு ஃபேக்ஷனில் வருவாங்க. அதாவது ஒரு ஹீல் ஃபேக்ஷனில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆனாலும் இவங்க யாருமே வரல. அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத போக போக நான் வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அது இல்லாமல் இனிமேல் உங்களோட ஜான்சினா தான் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆகிட்டார். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனாலும் நம்மளுடைய ஜான்சினாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அப்படிங்கிறது நிறைவேறிச்சு. அதாவது நம்முடைய ஜான்சினா வந்து என்னதான் ஒரு ஹில்டனாகவே இருந்தாலும் அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அப்படிங்கிறது நிறைவேறிடுச்சு. அது இல்லாமல் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு எது அப்படின்னு கேட்டால் இதுதான். அதாவது ஜான்சினா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகியே தீரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த ஒரு கனவை வந்து நம்மளுடைய ஜான்சினா வந்து இப்போ ஃபேன்ஸுக்காக மட்டுமே தான் அது நிறைவேற்றியிருக்காரு. அது ஹில்டனாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேஸ்னராக இருந்தாலும் சரி, அது முழுக்க முழுக்க நம்மளோட ஃபேன்ஸுக்கு மட்டுமே தான் நம்மளுடைய ஜான்சினா வந்து சாம்பியன் ஆகியிருக்காரே தவிர அவருக்காக ஆகிக்கல. ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தணுமே அப்படிங்கிறக்காக தான் நம்முடைய ஜான்சினா வந்து இப்போ ஹில்டனே ஆனதுக்கான காரணமும் அதுதான். இப்போ நம்முடைய ஜான்சினா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டாரு. ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்டாக முறியடிச்சு. இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.